வாழ்க வையகம் வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை பயன்படுத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய செயினார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும், வரவேற்புரை நல்கிய பகீரதி அம்மா அவர்களுக்கும், வழிநடத்தும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வாழ்த்தை நல்கியிருக்கும் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாடக்கும் நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வணக்க பாடலுடன் துவங்குவோம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண். குருவே துணை. அன்பு பாசம் என்ற தலைப்புலதான் பேசியிருக்கிறோம். அன்பு அப்படிங்கிறது லவ் ஆங்கிலத்துல, பாசம் அப்படிங்கிறதுக்கு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாட்டு வரும் இல்ல, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. நான் டியூன் மாத்திட்டேன். பட் இந்த இந்த அன்பு அப்படிங்கிறது அதுதான் கடவுள். தெய்வம் அப்படிங்கிறதும் அன்பு அப்படிங்கிறதும் இதுதான் அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மகரிஷி அன்பும் கருணைக்கு பாதுகாப்பு பராமரிப்பும் கொடுத்திருப்பாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு அன்பும் பாசம். அப்ப அன்பு அப்படிங்கிறது என்ன, பாசம் அப்படிங்கிறது என்ன? அந்த அன்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு, ஈர்ப்பு ஆற்றல், தெய்வம், இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். ஏன்னா அது எல்லை இல்லாதது, அது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. இதே பாசம் அப்படின்னா எல்லை கட்டியது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பற்றுதல், பற்று அப்படிங்கிறது எந்த ஒரு விலையை கொடுக்கும் அப்படின்னா அந்த பொசசிவ்னஸ், அப்புறம் எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் ஏக்கம், ஏமாற்றம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த பற்றுதல் பற்று அப்படின்னு. அதனால்தான் மகரிஷி உறவிலே கண்ட உண்மை நிலை துறவே தெளிவு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது உண்மை நிலை தெளிவே துறவு. அதாவது துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அளவோட இருக்கணுங்கிறது தான். பற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா தாமரை இலையில ஒட்டிய நீர் மாதிரி ஒட்டியும் இருக்கணும், ஒட்டாமலும் இருக்கணும். சாப்பிடுறோம்னா சாப்பிடுற வரைக்கும் தான் நம்ம தட்டுக்கும் கைக்கும் வாய்க்குமான உறவு. அதுக்கப்புறம் அதை நம்ம கை கழுவிட்டு நாம அதோட டிட்டாச் ஆயிடும். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்டோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டாங்க. பட் இப்ப மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கு. அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். இது ரெண்டுமே அன்புக்கு சொந்தமானது. தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். இது ரெண்டுமே தொண்டுக்கு சொந்தமானது. எப்படின்னா நம்ம முகத்திலையும் உருவத்திலையும் எல்லாமே மாறிக்கிட்டு இருந்தாலும் அன்பு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த உள்ளுக்கு நம்ம உணர 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 அன்பு ஊறிக்கிட்டே இருக்கும். அது செயல்பாட்டுல எப்படி இருக்கும்னா கருணையாக தொண்டாக மலரும் அப்படிங்கிறது. தொழுகை பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள சுத்தத்தை தூய்மையை வளர்த்துக்கிட்டே இருக்கு. தோல்வி அப்படிங்கிறது ஜெயத்தில் முடியும். எப்போ நம்ம எவ்வளவோ துன்பம் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், சிக்கல்கள் வந்தாலும், அது நமக்கு இந்த அன்பு அப்படிங்கிறத ஒண்ணு இருந்தாலும் அந்த இறை சக்தி நமக்குள்ள இருந்து வழிநடத்தும் போது, குரு சக்தி நமக்குள்ள இருந்து வழிநடத்தும் போது எல்லா இடர்பாடுகளையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான்.
ஒழுக்கம், கடமை, இது அறச்செயல்கள், நம் தொண்டு, இந்த எல்லாமே கர்மயோகியா வாழணும், அவ்வளவுதான். இதுதான் ஜெயிக்க முடியும் அப்படி. ஏன்னா நமக்கு என்னடா இது லைஃப் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எவ்வளவு சோர்வு, எவ்வளவு கவலை, ஆஹ் குழம்பிக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தவறு செய்யறோம், தற்சோதனை செய்யறோமான்னா தற்சோதனை நிறைய பேர் செய்யறது இல்லை. சில பேர் தவம் செய்ய செய்ய எண்ணங்கள் எதை நாம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு வலிமை கூடுதலாக இருக்கு. அது அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அது அந்த எண்ணத்துக்கு அழுத்தம் கூடும். அப்ப ஒன்றின் மீது ஒரு பற்று பாசம் வச்சோம் அப்படின்னா அதுக்கும் அழுத்தம் ஆகும். அப்போ எந்த இடத்துல நம்ம அட்டாச்மெண்டா இருக்கணும், எந்த இடத்துல டிட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படிங்கறது நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதோட கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கிறது பழகிக்கணும். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம், அறத்தின் நெறியுணர்த்தும் நிலை அதுவே, நிவர்த்திக்கும் துன்பமில்லாம். அறிவறிந்து நம்ம அறிவோட, ஏதாவது விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு அளவு முறை வந்துடும். நமக்கு எல்லை உண்டாகும். எல்லைன்னா அந்த லிமிட்டட் மெத்தட் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இந்த 5லும் அளவு முறையோட இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உண்டான வேறுபாடு நமக்கு புரிய வந்து. பாசமும் அன்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பிய மகிழ்ச்சி பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும். அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும். விளைவறியாதது பாசம். அதாவது நம்ம அந்த அந்த அன்பு புலன்களுக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா அது பாசம் ஆயிடும். அன்பு புலன்களை கடந்ததுன்னா அது அன்பா. அதுதான் இறைவன். இறைவன் தான் எல்லாம் அப்படிங்கிற நினைக்கும் போது அது அன்பு. ஆனா ஒவ்வொன்றுத்துக்குள்ளயும் அந்த பற்றோட பார்க்கும்போது அது பாசம் ஆகும். எப்படின்னா உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம். மகிழ்ச்சியா எல்லாத்துக்கும் பாடல் அழகா கொடுத்திருக்காங்க. எனக்கு பாடல்கள்லாம் எனக்கு இந்த ஒரு தலைப்பு வருதுன்னா நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுக்கு தகுந்த பாடல்கள் கொடுங்கயா அப்படின்னு. அவங்க உடனே எனக்கு எல்லா பாடல்களையும் அனுப்பி உதவுறாங்க. ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். இந்த உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம். நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ, எந்த உருவம், இப்போ ஒரு நகை, ட்ரெஸ், பணம், அப்புறம் மனித உருவத்துல உள்ள அனைத்து எந்த ஒரு பொருள்கள், அது எல்லாமே உருவ நிலையில உள்ள. அரூப நிலையில இருக்கக்கூடியது அன்புன்னு நாம வச்சுக்கலாம். அப்ப உருவ நிலையில கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம். அது மேல அந்த ஆசை வருது இல்ல, இந்த நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், இந்த சாப்பாடு உணவு வாங்கணும், இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த பாட்டை கேட்கணும். அதாவது எந்த புலன்களுக்கு நம்ம மயங்குறோமோ அந்த புலன்கள் எதை பார்க்கிறதோ அது மீதான பற்றுதல் நமக்கு மதியை மயக்குது. எப்போ நம்ம விழிப்புணர்வு தவறும் போது. அப்ப விழிப்புணர்வு நம்ம தவறாம இருக்கிறதுக்கு தான் ஆகினையும் துரிய தீட்சையும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த தீட்சை கொடுக்கும் போது அந்த அயரா விழிப்புணர்வோட நாம இருக்கிறோம் அப்படின்னா அந்த விழிப்புணர்வோட நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இருன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. எந்த உணவை உண்ணும் பொழுதும் எந்த புலன் அனுபவம்ன்றது எந்த புலனால நாம என்ஜாய் பண்றோமோ அந்த என்ஜாய்மெண்ட், எந்த புலன் அனுபவம் பெறும் பொழுதும் நினைவை ஆகினை தீட்சை கொடுக்கும்போது ஆகினை, துரிய தீட்சை கொடுக்கும்போது துரியத்தை. அப்ப துரியம் அப்படிங்கிறது 2 ஸ்டெப், ஆகினை பிளஸ் துரியம். இப்ப இந்த துரியத்திலேயே நினைவை வைத்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா அயரா விழிப்புணர்வுல நம்ம அளவோட இருக்கிறதுக்கு எனக்கு இது போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம், இந்த ஒரு 3 இட்லி சாப்பிடுறேன், இது போதும், எனக்கு இது மேல எனக்கு வேண்டாம், அது வயிறு ரொம்பலைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வருது அப்படின்னா அதுதான் இறைநிலை நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பு. இப்போ கடவுள் மரம் இருக்கு, மரத்துல இருந்து வரக்கூடிய நிழல் இருக்கு, மரத்திலேயே காய்கனி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்குது.
ஆனா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவா பழம் வந்து கனிஞ்ச உடனே கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அதுதான் அதனுடைய அன்பும் கருணும். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அது தனக்கு தான் நான் தானே உருவாக்குனேன் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு அதை வச்சுக்கிறது கிடையாது. அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும். மரத்தின் நிழல் வந்து எல்லாருக்கும் என்னுடையதுதான் அப்படின்னு தனக்கே வச்சுக்கிறது கிடையாது. எதையுமே தனக்குன்னு வச்சுக்காங்க. மனிதன் அப்படின்ற அந்த உயிர் எப்ப அறிவும் உயிரும் உள்ளுக்க வந்துடுச்சோ அந்த நேரத்துலதான் பற்றும் பாசமும் மனிதனுக்கு வந்து எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் ஏக்கம் கவலை எல்லா சிக்கல்களும் எல்லா துன்பங்களும் வந்தது. அப்போ இந்த எனக்கு மட்டும்தான் வேணும் அதுதான் தான் தனதுன்னு மகிழ்ச்சி அந்த ஈகோ அப்படிங்கிறது எப்ப வருது தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்றும் தனது என்கிற பொருள் பற்றும் இருக்கும்போது இந்த பற்றுதல் தான் பாசமாக இருக்கு அப்படின்றது தான் ஈகோ. இப்போ இந்த தன்முனைப்பு எப்ப இது வந்து ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னா எல்லாமே நம்மளது கிடையாது. எல்லாமே இறைநிலை ஒவ்வொரு இடத்துலையும் இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை வரும்போது இது எனக்கு தேவைன்னா மட்டும்தான் அது பயன்படுத்திக்க சொல்லும். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இது மற்றவங்க யாருக்கோ தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் வந்துடும். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நாம மனசை வந்து பண்படுத்துறதுக்கு நமக்கு மகிழ்ச்சி பழக்கப்படுத்துறதுக்கு தான் தற்சோதனை கொடுத்துருக்காங்க. எதுவுமே நம்மளது கிடையாது அப்படின்னு. இப்ப அன்பு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாதது. பாசம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பும் பற்றும் உடையது. அப்போ ஒரு கொத்து கொத்தா திராட்சை இருக்கு. ஒரு வேல்யூ ஒரு ஒரு எல்லாவற்றையும் நம்ம வந்து இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துடுச்சா அப்படின்னு கொஞ்சம் நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரல. ஏன்னா மனித பிறவி வந்து இணைப்பதிவே தேகம் கண்டார் இல்லையா? அப்போ இந்த வினைப்பதிவு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித உயிரும் உடலும் ஒட்டி இருக்கு. வினைப்பதிவு கழிஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து அதாவது டை எம்பி அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒண்ணு முன்னாடி படிச்சு பாவப்பதிவுகளை கழிச்சு புண்ணிய பதிவுகளை கழிச்சு நாம எல்லாம் புண்ணிய பதிவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு தொண்டு செய்யறோம். ஆனா அதையும் கழிச்சிருந்தாதான் முக்தி கிடைக்கும். அப்போ அப்பதான் அந்த டை எம்பி அப்பதான் அந்த இறைநிலையோட முழுமை பேரு நம்ம அடையறதுக்கும் இறைநிலையோட ஒன்று இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் அப்படிங்கிறது அதுதான் முக்தி. அப்ப நாமெல்லாம் இப்ப வந்து இருக்கக்கூடிய பாவ பதிவுகளை தான் கழிச்சுக்கிட்டு இருக்கோம். புண்ணிய பதிவுகள் தொண்டின் மூலமாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தூய்மையாக ஒழுக்கமாக அரசியலாக இருக்கும் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். தனி மனிதன் என்னுடைய என் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உடம்பு வந்து இறைவன் கொடுத்தது. இந்த உடம்பை நான் அளவுக்கு பேணி காக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை வந்து மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் வந்திருக்கு. அது தவம் செய்யும் போதும் உடற்பயிற்சி செய்யும் போதும் காயக்கல்ப பயிற்சி செய்யும் போதும் சத்தோதனை செய்யும் போதும் இந்த வயிற்றுக்கு சத்துள்ள ஆகாரமா நேற்று உதயமா கூட ஸ்பீச்ல சொன்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம மேல கேர் இருக்கு அப்படிங்கிறது அக்கறை இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு செயலும் நம்ம காலையில பயிற்சி செஞ்சிடணும் எந்த இடத்துலயும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நம்ம உடம்பு மேலையும். ஏன்னா நாம இந்த இடத்துல வந்து செல்ஃபிஷா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு நாம நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் நம்மளை சுற்றி உள்ளவங்கள நாம நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னா இது பர்டிகுலரா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி பொதுவான ஒரு கருத்து. ஏன்னா எல்லாருமே தன்னை பேணி காத்தாதான் இந்த சமுதாயத்துக்கு நாம தொண்டாற்ற முடியும். முதல்ல நம்ம குடும்பத்தை வந்து அமைதி காக்கணும். நமக்கு நாமே அமைதி காக்க முடியும். நம்மளை சுற்றியுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து அவங்களை காக்க முடியும். அடுத்தது நமக்கு நம்மளுடைய சுற்றம் அப்புறம் நட்பு அதுக்கப்புறம் சமுதாயம் அப்படிங்கிற உலகு இந்த அளவுல நம்மளுடைய அமைதி அப்படிங்கிறது வளரும் வீரியம். இதுதான் நாம வந்து நமக்கு நாம அன்பு செலுத்திக் கொள்வது. அப்ப எந்த இடத்துலயும் நாம வந்து பற்றுதல் அப்படின்னு வச்சோம்னா எனக்கு மட்டும்தான் இது வேணும் நான் மட்டும்தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நாம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நாம ஏமாந்து போறோம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும்.
மகரிஷி இந்த ஒரு பாடல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, வேட்பு அப்படிங்கிற தலைப்புல. நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பாலுறவும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு தூய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு இந்த நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ அப்படின்னா, எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த மனசு திருப்தி, மனநிறைவு, அமைதி எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம இறைநிலையா பார்க்கிற கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வளருது. நாம தூய்மையா இருக்கோம் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கே அது நல்லாவே தெரியும். நம்ம தொண்டு செய்ய 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 மனசு தூய்மையாகிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம எல்லார்கிட்டையும் கோவப்படாம குறை பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசு சுத்தமா ஆக்கிட்டு வர்றதையும் நம்ம ஃபீல் பண்ணணும். எதை எடுத்தாலும் ஒரு குறை பார்க்கிறோம், குற்றம் பார்க்கிறோம். அது பண்ணலையா, நீ இதை செய்யலையா, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரு குறையா சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம மனசுல கலங்கங்களை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுதான் பொருள். நம்ம எப்போ நம்ம தவம் செய்யும் போது இந்த குறைகளையும் சேர்த்து பார்க்கிறோமோ, அது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். எப்ப நம்ம தவம் செய்து குறைகளை குறைச்சிக்கிட்டே வரோமோ, அப்ப நிறைகள் அதிகமாகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்ப குறைகாணும் பழக்கத்தை இந்த நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அப்ப எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும், உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருந்தொழுக்க பண்பாட்டுல கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த அன்பும் உதவியும் மட்டும் நாம செய்தோம் அப்படின்னாலே அங்க நமக்கு புரிதலும் வந்துடும், மதிக்கணுங்கிற கான்செப்டும் வந்துடும், நம்ம கடமையை செய்யணும்னு வந்துடும், நம்ம உதவி செய்து வாழணும் அப்படிங்கிறது ஒத்து உதவியுமா இருக்கணுங்கிறது வந்துடும். அப்போ குறை காணும் பழக்கத்தை விட்டுணும். நாம இப்ப இந்த நியூ இயர்ல நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எல்லாருக்கிட்டையும் பாராட்டுகள் மட்டும், பாராட்டு இல்லைன்னா நம்ம ஒருத்தரை ஊக்கப்படுத்தி இல்ல ஒருத்தருக்கு உதவி செய்து ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்தி நம்ம பேசணும், பழகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, குறை பார்க்கிற தன்மையை நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம். அப்ப குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்கள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நம்ம நினைக்கும் போது பேசும்போது பாராட்டும், அப்ப இந்த குறைக்கான பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உறைவிடமும் உணவும் பாலுறவும், நம்ம இருக்கக்கூடிய இடம், உணவு, பாலுறவு மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு பேசுகிறது. இது எல்லாமே உணவு தானே, வயிறு தானேயா, என் மூக்கு மட்டும் நான் சாப்பிட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இனிப்புதான் நல்லா இருக்கு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு சாப்பிடலாம், 2 லட்டு சாப்பிடலாம், 10 லட்டு சாப்பிட முடியுமானா நாக்கு திகட்டல் அப்படிங்கிற ஒரு அந்த துன்ப உணர்வை நமக்கு கொடுக்குது. இப்ப ஒரே நிறைய பேரு நம்ம தெரியாமலே அந்த ஒரு உணவுக்கோ இல்ல ஒரு பாட்டை திரும்ப 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 நம்ம கேட்கிறோம், ஒரு விஷயத்த திரும்ப 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 பாக்குறோம், ஒரு நபர்கிட்ட திரும்ப 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 சேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய அந்த எனர்ஜி நம்மளுடைய ஜீவகாந்த செலவை விரயமாக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஜீவகாந்தம் ஒவ்வொரு இடத்துலையும் பேட்டரி எப்படி யூடியூப் வழியா இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறது, வீடியோஸ் பாக்குறது, இப்படி எப்படி நம்மளுடைய எனர்ஜி 100% இம்மீடியட்டா 15% வரைக்கும் டவுன் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய நல்ல ஜீவகாந்த செறிவுடைய ஆற்றல் இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி டோட்டலா டவுன் ஆகிறது மட்டும் இல்ல, சத்து இல்லாமலும் தூய்மை இல்லாமலும் கிடைவதற்கு வாய்ப்பாக இருக்கு. அப்போ நம்மளுடைய ஜீவகாந்த செறி எப்படி இருக்கணும், அன்பு அப்படிங்கிறது எல்லை இல்லாதது, நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஊட்டு எப்படி கிணறுல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம ஜீவகாந்தம் பூமியின் வழியாகவும் எல்லா கோள்கள் வழியாகவும் நீரின் வழியாகவும் உணவு
நம்ம இயற்கை சக்திகள் காற்றின் மூலமாகவும் நமக்கு இருக்கு. அப்ப இத வந்து ஆக்கப்பூர்வமான நேரத்துக்கு நாம செலவிடணும். நம்மளுடைய டைம் வந்து எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கு அப்படிங்கறது நாம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மொபைல பார்க்கலாம் அப்படின்னும் போது அது 2 மணி நேரத்தை நமக்கு இருந்து திருடிடுது. அப்போ 10 நிமிஷம் இது ஒரு யூடியூப் சேனல் தான் பார்க்கணும், ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்குறோம், இல்ல ஒரு ரீல் பார்க்குறோம்னா அதுல இருந்து டிட்டாச் ஆகி வெளியில வரோம்னா அப்படி பண்றது இல்ல. அதுலயே மூழ்கிடுறோம், அதுலயே மயக்கம். அப்ப இதில் புலன் மயக்கம் வந்து பற்றுதல் ஆயிடுது, பாசம். ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பற்றுதல் தான் பாசம். அப்ப இந்த அம்மா குழந்தைங்க தான் பாசம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா விஷயத்திலயும் நாம பற்றுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே பாசம் தான். அந்த பாசம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஓவர் அட்டாச்மெண்ட் ஆயிட்டு நமக்கு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம லிமிட்டட் மெத்தட் அளவு முறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எல்லை நம்மளுடைய லிமிட் என்ன, எனக்கு இது போதும் அப்படின்றது எனக்கு என்னுடைய நேரத்தை நான் முழுமையாக உடற்பயிற்சி செய்து தவம் செய்து ஆரோக்கியமாக நான் பேணி காக்கிறேன் போது என்னுடைய முழுமையான நேரத்தை நானு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், நல்லதை மட்டும்தான் பார்க்கணும், நல்லதை மட்டும்தான் கேட்கணும், நல்லதை மட்டும்தான் பேசணும். ஏன்னா நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறைத்தன்மையுடையது. அப்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நாம நினைக்கணும். எப்படி சாப்பிட இதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்துள்ளதாக உள்ள போய் அத்தனை விட்டமின்ஸும் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தேவையில்லாதது அதுவே டிட்டாச் பண்ணி வெளியேற்றுதோ கழிவாக வெளியேற்றுகிறதோ அதுதான் ஏழு சக்தியினுடைய அன்பும் கருணை. பற்றுதல் இப்ப எனக்கு பிரியாணி பிடிக்குது, எனக்கு நான்வெஜ் பிடிக்குதுன்னு சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுக்குள்ளேயே நம்ம வச்சுக்க முடியுமானா முடியாது. அது வெளியேறினாதான் நமக்கு இன்பம். வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்தா அது துன்பம். அதே மாதிரிதான் எந்த சேர்க்க பணம் சேர்க்க பொருள் சேர்க்க நம்ம வீட்டுல அடைச்சல் சேர்க்க மனசுலயும் குப்பை சேர்க்க இது எல்லாமே பற்றுதல் என்ன ஆகும்னா நெகட்டிவ் எனர்ஜியா மாறி நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். இதுதான் நமக்கு வீட்டுல ஏன் திடீர்னு சண்டை வரும், என்ன காரணம்னே புரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சல் இருக்கு. பிரபஞ்ச சக்தி வந்து ஈர்க்கக்கூடிய இடம் எல்லாமே காலியாக வச்சிருக்கு. அப்பதான் இறைவனுடைய சக்தி முழுமையாக இருக்கு. வீட்டுல அடைச்சல் இருக்க உண்மையிலேயே நாம அதை கிளீன் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாம மைண்ட கொண்டு வரணும். மனசுல மட்டும் இல்ல, வீட்டை சுற்றியும் நாம சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. சரி நமக்கு ஏன்னா ஏன் அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் நாள் இல்ல டெய்லி நம்ம வீடை பெருக்கி சாமான தேய்ச்சி குளிச்சு நம்ம எல்லாமே கிளீன் பண்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாள் நாம கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம அப்ப அந்த பற்றுதல் அந்த பாசம் அப்படிங்கிறது இது நமக்கு தேவையோ தேவையில்லையோ நம்ம சில பொருளை தேவையில்லாம உள்ள வச்சிருக்கோம். பரன் மேல பார்த்தா அவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். பீரோல பார்த்தா நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சாரி சுடி நைட்டி அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. சேர்த்து வச்சு போகணும். ஒரு பொருள் வாங்குறோம்னா முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 10 பொருளை வெளியே தூக்கி போட்டுறணும். தேவையில்லை நமக்கு வேற யாருக்காவது பயன்படும், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் காய்கறி கடைக்கு போடுற மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டணும். போட்டாதான் அந்த கிளீன் ஆகும். அந்த பாசம் அப்படிங்கிறது அது மேல வச்சிருக்கவே வேண்டாம். சில பேர் பழங்காலத்து எல்லாம் கூட வச்சிருக்கணும்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது நிறைய அடைச்சல ஆகிடாம பார்க்கணும். பொருள் நினைவுக்காக சில நேரம் வச்சிருக்கோம். ஓகே அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, ஓகே அதுவே துன்பத்தை கொடுக்குதுன்னா அது வேண்டாம். எதெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்றது கொஞ்சம் பார்த்துட்டு அந்த பற்று பாசத்தை கொஞ்சம் தள்ளி பிள்ளைங்க வந்து அம்மான்ட்டு எல்லாத்துக்கும் பிள்ளைங்க வந்து அம்மாவே எல்லாம் செஞ்சிருவாங்க, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு பிள்ளைங்க செய்யக்கூடிய வேலைகளை இருந்தும் அம்மா வந்து அவங்களுடைய வேலைகளும் தானே எடுத்து செய்யணும் தப்பு. அவங்க செய்யக்கூடிய கடமைகள் அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்து நாமளே சுமந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அவங்களுக்கு உழைப்பு உடல் உழைப்பு எல்லாமே அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்க கடமைகளை செயலாற்ற நாம உதவி செய்யணும். இதுதான் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம வந்து கைட் பண்ணணும். அவங்களுடைய உடல் நலத்தை பேணி காக்கணும். நம்ம பேம்பர் பண்றோம், செல்லம் கொடுக்குறோம்
அவங்களோடதையும் எல்லாத்தையும் தூக்கி நம்மளே தலையில தூக்கி சுமக்க கூடாது. அவங்கவுங்களுடைய வேலையும் கடமையும் அவங்கவுங்க எடுத்து செய்யக்கூடிய அளவுல அவங்களுக்கு பிரிச்சு பகிர்ந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேரும் பகிர்ந்து எல்லாமே வேலையை செய்யறதுக்கு பழகிட்டு ஒருத்தர் சமைக்கிறாங்க, ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல மத்த வேலைகள்லாம் இருக்கு. துணி துவைக்க வேலை இருக்கு, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கி கூட்டுறது இருக்கு, திங்ஸ் அரேஞ்ச் பண்றது இருக்கு, துணி மடிச்சு வைக்கிறது, ஏற கட்டுற வேலை இருக்குது, மளிகை எல்லாம் வந்தது வந்து பிடிக்காம காய வச்சு எடுத்து வச்சுட்டு எத்தனையோ வேலைகள் இருக்கு. இத்தனைக்கும் நாம எல்லாத்துக்கும் ஆளை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமானா முடியாது. இவ்வளவு பணம் இருந்தாலும் அதுல பணம் இருந்ததுன்னா யார் மேலேயும் நம்பிக்கை வராது, சந்தேகம் தான் வரும். இப்ப அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க, அம்மா இந்த பீரோ சாவி ஏமா நீ வேலைக்காரமாட்ட கொடுக்காம அப்படின்னா அதெல்லாம் எப்படிமா கொடுக்க முடியும்? இப்ப நகை நட்டு எல்லாம் ஏமா நீங்க அவங்க கிட்ட கொடுக்காம போற, அது எப்படிமா கொடுக்க முடியும்? கிரெடிட் கார்டு ஏமா கொடுக்காம போற, அப்ப என்ன மட்டும் வேலைக்காரமா பாத்துக்க சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கு அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ பொருள் மேல இருக்கிற பற்றுதல் பொண்ணு மேல இல்லையா அப்படின்னா அதெல்லாம் ஜட பொருள். இதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் ஜட பொருள், இது உயிருள்ள பொருள். நம்மளுடைய தேவைக்கு அளவான இப்போ ஒருத்தருக்கு தேவைக்கு அளவுக்கு மீறி நிறைய பணம் பொருள் கொடுக்குறாங்கன்னா அது நமக்கானது கிடையாது. அது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்காக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுதான் நாம இங்க பண்ணணும். அப்போ தேவைக்கு மேல உள்ளதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாதான் மகிழ்ச்சி. எதுக்காக 3 வேளை உணவை 2 வேளையா சாப்பிட ஆரம்பிச்சாங்க? ஒருத்தருக்கு அந்த இடத்துல ஒரு வேளை சாப்பாட்டு கூட அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் என்னுடைய ஒரு வேளை சாப்பாடை நான் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் எதுக்காக விரத முறைகள், அதாவது மௌனம் இருக்கிறதும் சரி, விரத முறைகள் இருக்கிறதும் சரி, இந்த தவம் தற்சோதனை செய்யறதும் சரி, ஃபாஸ்டிங் அதான் உணவு, உண்ணாவிரதம், மௌன விரதம், அப்புறம் நிறைய விரத முறைகள் எல்லாமே இருக்கு. 3 விஷயம் இருக்கு. அந்த ஒண்ணு டக்குன்னு இருக்கு ஞாபகத்துல. இது எல்லாமே ஃபாஸ்டிங், அதாவது வயிறை பட்னியா போடுறதும் சரி, சாப்பிடாம இருக்கிறதும் பேசாம இருக்கிறதும் சரி, இது எல்லாமே நம்மளை கிளென்ஸ் பண்றது. இது நம்மளை கிளென்ஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இந்த நம்ம பொருள் பணம் இருக்குன்னு நம்ம வாங்கி வாங்கி சேர்த்து சாப்பிடுறதும் சரி, பொருளை நிறைய வீடு வீடா பங்களாவா இடமா வாங்கி போட்டு காரா வாங்கி போட்டு நாம அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அனுபவிக்கிறதுக்கு நாம எப்படி நிக்கிற அளவுக்கு, உட்கார அளவுக்கு, படுக்கிற அளவுக்கு தான் இடம் தேவை. அதை மீறி அதிகமாக இருக்கு அப்படின்னா, நமக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை தாண்டி இருக்கக்கூடியது எல்லாமே பற்று. அப்ப அந்த பற்றுதலை கொடுத்து தொண்டாற்றி மட்டும்தான் நம்ம இன்பம் காண முடியும் அப்படிங்கிற அளவுலதான் நாம சிந்திக்கணும். அப்போ பிறருக்கு உதவி செய்து நாம வாழும் போது மட்டும்தான் அந்த மற்றவங்களுக்கு அது போய் சேரும். நம்ம ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது இன்னொருத்தருக்கு அந்த உணவு, அந்த மளிகை பொருள் யாருக்கோ ஒருத்தருக்கு உணவாக போய் சேரும். எல்லாமே நான் வச்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம வாங்கி வாங்கி கேட்டு பிடிச்சி புழு பிடிச்சி பிடிச்சி தூக்கி குப்பையில போடுறதுக்கு அந்த பொருளை அப்பவே மளிகை வாங்குறோமா, இது எனக்கு சாப்பாடு ஒரு வேளைக்கு இருக்கா அதிகமா சமைச்சிட்டேன்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிச்சு சாப்பாடு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு பழகும். இந்த பற்றுதல் பாசம் அப்படிங்கிறது எதன் மேலேயும் அளவு முறையோட இருக்கும் போது அது கண்டிப்பாக நமக்கு நல்லதாக அமையும். பணமும் பாசமும் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதோட நான் நிறைவு பண்றேன். பணம் பாசம் இவ்விருந்தும் மனிதர் வாழ்வை பாழாக்கும் நச்சாகும் ஆய்ந்து பாரு. பணம் மட்டும் செயற்கையிலே வந்ததாகும், பாசமோ இயற்கையிலே விரிந்ததாகும். அதாவது இயற்கை அன்பு அப்படிங்கிறது பாசமாக விரிய 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 என்ன ஆகுது அப்படின்னா பற்றுதலா மாறுது. அப்போ அந்த உருவ நிலையில பற்றுதலா இருக்கு, ஒரு அரூப நிலையில அன்பாக இருக்கு. இப்ப பணம் ஒழித்து பாசத்தை அன்பாய் மாற்றிட்டோம் அப்படின்னா பற்றற்று வாழ வழி வகுத்து விட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. பணம் ஏனோ பணம் எல்லாத்தையும் பணம் நிறைய கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பணத்தை சாப்பிட முடியுமான்னா பணத்தை சாப்பிட முடியாது. அன்னைக்கு தேவைக்கு நமக்கு உணவு வேணும், பழங்கள் வாங்கணும் அப்படின்னா, இல்ல இயற்கையிலே விளைவிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் பணம் தேவை. எல்லாத்துக்கும் பணம் தேவையானா கண்டிப்பாக பணம். அந்த இடத்துல அன்பும் அக்கறையும் காட்டுறதுக்கு உறவுகள் தான் தேவையாக இருக்கு, இனிமையான சொல்லும் தேவையா இருக்கு, அக்கறை காட்டுறதுக்கு தேவையாக.
இப்போ பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை நாம் பழக்கத்தால் பெற்றுவிட்டால் இந்த பகுத்தறிவு இந்த உயர்வு அறிவுதான் எல்லாம் அப்படிங்கிறது அன்பும் இறைநிலையும் தான் எல்லாம் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை நாம பழக்கத்தால அதாவது நம்மளுடைய பயிற்சி மூலமா பெற்றுட்டா கண்டிப்பாக பணமாவது பாசமாவது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது. அப்போ இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. பற்று அப்படிங்கிறது அளவோட இருக்கணும்ன்றதுதான் மகிழ்ச்சி சொல்லுது. அதுதான் துறவு. அளவு முறையோட இருக்கக்கூடியதுதான் துறவுன்றாங்க. அதுதான் அந்த பாசம் அப்படிங்கிறது மனசு விருப்பு நிலையில அன்பாக எல்லை இல்லாததாக மாறும். அன்பும் பாசமும் அப்படிங்கிறது எல்லாமே அளவு முறையோட இருக்கும்போது அங்க நமக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாரையும் இடைநிலையா பார்க்கணும். நம்ம அளவுல நம்ம எல்லைகள் அறிந்து இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஸோ நம்ம லிமிட் என்ன, சுய ஒழுக்கம் என்ன, சுய கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறது, சுய உரிமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துப்போம். வாழ்க வளமுடன். இந்த நல்வாழ்க்கை நமக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாய நிலை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன். நன்றி.